நாம் இறைவனுடைய வார்த்தையை கேட்போம். ஆண்டவர் தாமே இறை வார்த்தை வழியாக எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக, எங்களை குணமாக்கி வழி நடத்துவாராக. Tonight I'm going to speak about healing power of God. கடவுளின் குணப்படுத்தும் வல்லமை என்ற தலைப்பிலே தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். Sometime in life we carry pain inside us. சில நேரத்திலே எங்களுக்குள்ளே பலவிதமான வேதனைகளை நாங்கள் சுமக்கின்றோம். Sometimes our body is weak and tired. சில நேரத்தில் எங்களுடைய உடல் களைத்து போகின்றது, எங்களுடைய உடல் பலவீனப்பட்டு போகின்றது. Sometimes our heart is broken. எங்களுடைய உள்ளம் சில நேரத்திலே உடைந்து போய் விடுகின்றது. Sometimes our mind is troubled. எங்களுடைய உள்ளம், நம்முடைய மனம் பார்த்துக்கொண்டால் எப்பொழுதும் பிரச்சனையிலே இருக்கின்றது. Sometimes we feel wounded by people and situation. சில சூழ்நிலைகளால், சில மக்களால் நம்முடைய உள்ளம் காயப்பட்டிருப்பதை நாம் உணர்கின்றோம். Sometimes we feel like nothing can heal us. சில நேரத்திலே எதுவுமே எங்களை குணமாக்க முடியாது அல்லது எங்களுக்கு விடுதலை தர முடியாது என்றெல்லாம் நாம் நினைக்கின்றோம். But there is a touch that can change everything. ஆனால் அனைத்தையும் மாற்றக்கூடிய ஒரு தொடுதல் இருக்கின்றது. It is a touch of God. அதுதான் இறைவனுடைய தொடுதலாகும். ஒரு வைத்தியர் பாருங்கள் எவ்வாறு எங்களுடைய கை நாடியை பிடித்து பார்க்கின்றாரோ அல்லது உடலை தொட்டு பார்க்கின்றாரோ, அதுபோலதான் நாம் ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது இறைவனும் எங்களை தொடுகிறார். சில நேரத்திலே நாம் அப்படி உணர்வதில்லை, அப்படி நாம் நினைப்பதில்லை, அப்படி நாம் நம்புவதில்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்திலே வந்து நீங்கள் பாடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுதெல்லாம் எவ்வாறு வைத்தியர் நம்மை தொடுகிறாரோ அதுபோல ஆண்டவர் தூய ஆவியார் வழியாக எங்களை தொடுகிறார், எங்களை குணமாக்குகிறார். It is touch that heals. அந்த தொடுதல் எங்களை குணமாக்கும் தொடுதலாக இருக்கின்றது. It is a touch that restore and renews. எங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் சீரமைக்கின்ற புதுப்படைப்பாக மாற்றுகின்ற ஒரு தொடுதலாக இருக்கின்றது. It is a touch that brings life where there is pain. எங்கு வேதனை இருக்கிறதோ அங்கு வாழ்வை கொண்டு வருகின்ற ஒரு தொடுதலாக அது இருக்கின்றது. It is a touch that no human can give. எந்த மனிதராலும் கொடுக்க முடியாத வாழ்வளிக்கின்ற ஒரு தொடுதலை ஆண்டவர் இந்த சுப நேரத்திலே அவருடைய பிள்ளைகளை தொட்டு கொடுக்கிறவராக இருக்கின்றார். We Catholic know about God. நாங்கள் கத்தோலிக்க மக்கள், எங்களுக்கு இறைவனை நன்றாக தெரியும். இறைவன் வாழ்கின்றார், அவர் நற்கருணையில் பிரசன்னமாக இருக்கின்றார், அவர் எங்களோடு இருக்கின்றார். எல்லாம் கத்தோலிக்க மக்களாக எங்களுக்கு அதை தெரியும், அதில் நமக்கு ஆழமான நம்பிக்கை உண்டு. But do not experience his touch personally. ஆனால் நாம் தனிப்பட்ட விதத்திலே இறைவன் எங்களை தொடுகிறார், இறைவன் எங்களை தொட்டார், இறைவன் எங்கள் வாழ்வை மாற்றினார் என்ற அனுபவம் நாம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் இருக்கிறார் என்று நமக்கு தெரிகிறது, ஆனால் அவர் எங்களை தொடுகிறார், அவர் தொடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது என்ற அனுபவம் தான் நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றோம். Sometimes we become busy with tradition or routines and religious activities. நாம் இறைவனுடைய தொடுதலை அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு மேலாக சில நேரத்திலே நாம் அதிகமாக எங்களுடைய பாரம்பரியங்களிலே நாம் அதிகம் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஆன்மீக கடமைகளை செய்தால் போதும் என்பதிலே அதிக கவனம் செலுத்தி விடுகின்றோம். கட்டாயமாக ஞாயிறு திருப்பலிக்கு போனால் போதும், அது என்னவோ, அங்கு போய் இறைவனை நான் அனுபவிக்கின்றேனா, இறைவனை தொட வேண்டும் என்று மன்றாடுகிறேனா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு வந்து விட்டேனா அது போதும், இன்றைக்கு சொல்லுகிற அன்றாட சுபங்களை நான் சொல்லிவிட்டேனா அது போதும் என்று நாம் சில நேரம் வாழ்ந்து பழகிவிட்டோம். Yet forget to open our heart to the Holy Spirit. இது எல்லாவற்றையும் நாம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய உள்ளத்தை திறப்பதற்கு நாம் பல முறை தவறிவிடுகின்றோம். The Holy Spirit wants to lead us into living relationship with Jesus Christ. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பார்த்தீர்கள் என்றால் எங்கள் எல்லோரையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவுக்குள் எங்களை வழி நடத்துவதற்கு அவர் விரும்புகிறார். கரங்களை தட்டுவதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்றால் அது மிக மிக முக்கியமான ஒன்று. நாம் எங்களுடைய வீட்டுக்குள்ளே போய் அம்மாவுடைய அல்லது அப்பாவுடைய படத்தை பார்த்துவிட்டு அவரை பார்த்து விட்டேனே அப்படி என்று நாம் போய்விடுவது போல கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கக்கூடாது.
அவர்கள் உயிரோடையே இருக்கும் பொழுது, அவர்கள் அம்மா அப்பா அவர்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் பொழுது வெறும் வீட்டுக்குள்ளே வந்து அவர்களுடைய படத்தை பார்த்துட்டு நாம் அவர்களை பார்த்து விட்டோம், அவர்களோடு கதைத்து விட்டோம் அப்படி என்று நாம் இருக்க முடியாது. அவர்களை உண்மையாகவே பார்த்து அவர்களை தொட்டு அவர்களை கதைப்பது தான் உண்மையான உறவு. அதுபோல தான் கிறிஸ்தவத்திலே நாம் கோயிலுக்கு வந்தோமா, ஏதோ சுருவத்தை பார்த்தோம், ஒரு படத்தை பார்த்தோம், அந்த படத்தை பார்த்து பேசிவினோம், கடவுளை நான் கண்டோம் என்று போக முடியாது. நம்ம ஆண்டவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் நம்மை தொட வேண்டும், அவர் நமக்குள்ளே வாழ வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்த விரும்புகின்றார். So today do not be satisfied with merely hearing about God. அதனால இன்றைக்கு வரும் கடவுளை பற்றி அறிவதிலேயே நாம் நின்று விடக்கூடாது. Seek his presence. அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் தேடுங்கள். Ask the Holy Spirit to touch your life and draw you closer to Jesus Christ. பரிசுத்த ஆவியானவரிடத்திலே கேளுங்கள், தூய ஆவியானவரே என் வாழ்க்கையை நீர் கிறிஸ்துவுக்கு அருகிலே நெருக்கமாக என்னை வழிநடத்தி செல்லும், கிறிஸ்துவனுடைய தொடுதலை நான் அனுபவிக்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று. A touch that heals. சுகப்படுத்தும் தொடுதல். In the Holy Bible, many people were healed when Jesus touched them. பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர் இயேசு தொட்ட பொழுது நிறைய மக்கள் குணமடைந்தார்கள். எல்லா மக்களுமே குணம் பெற்றார்கள். இது யாருக்கு தான் தெரியாது? எல்லாருக்கும் தெரியும், கத்தோலிக்க மக்கள் எங்களுக்கு. ஆனால் யாரும் நாம் இதெல்லாம் நமக்கு தெரிந்திருந்தாலும் இயேசு என்னை தொட்டு குணமாக்கினார் என்று எத்தனை பேருக்கு சொல்ல தெரியுது? இப்ப அவர்களெல்லாம் இயேசு தொட்டார் என்றால், குணமாக்கினார் என்றால், என்னை உங்களை இயேசு தொட்டு குணமாக்க மாட்டாரா? எங்கள் குடும்பத்திலே நோயா இருக்கிறவர்களை ஆண்டவர் இயேசு குணமாக்க மாட்டார் என்றால் உயிர் வாழ்கிறார் அல்லவா? உயிர் வாழ்கிறார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா என்றுதான் நாம் பாடுகிறோம். அப்ப நம்முடைய ஆண்டவர் மரித்து உயிர்த்தார் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அப்படி என்றால் நாம் இதுவரைக்கும் நம்முடைய உடலில் இயேசு தொட்டு குணமாகவில்லை. அப்படி என்று இருந்தால் தயவு செய்து இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள், எனக்கு அந்த அனுபவம் வேண்டும், என் குடும்பத்துக்கு அந்த அனுபவம் வேண்டும், இயேசுவே நீர் அதை தாரும், நான் இயேசு என்னை இவ்வாறு குணமாக்கினார் என்று சான்று பகர வேண்டும் என்றால் நாம் அந்த அளவு ஆர்வமாய் கேட்கிறதில்லை. ஒரு வைத்தியரிடத்திலே போனால் அவ்வளவு தூரம் கண்ணீர் வடிக்கிறோம், ஆனால் இயேசுவிடத்திலே அவ்வளவு நம்பிக்கையோடு நாம் கேட்காமல் போய்விடுகிறோம். பாருங்கள், கத்தோலிக்க மக்கள் பல முறை நாங்கள் புனிதரிடத்திலே கண்ணீர் வடிக்கிறோம், ஆனால் இயேசுவிடத்திலே மட்டும் ஏன் நாம் அதை கேட்காமல் இருக்கின்றோம்? இயேசுவிடத்திலே கேளுங்கள் என்றால் அவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எந்த புனிதர்களும் இந்த இயேசு உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பது போல நம்மோடு பிரசன்னமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் உயிரோடு இல்லை. அவர்கள் பரலோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இயேசு மட்டும்தான் எங்களோடு பூலோகத்திலும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நமக்கு அருகில் இருக்கிறார், நம்மோடு இருக்கின்றார். அவரிடத்திலே நாம் கேட்போம் என்றால் அவர் நமக்கு வாழ்வளிக்க விரும்புகிறார். நாம் கேட்காமல் இருந்தால் எப்படி வாழ முடியும்? கேட்போம், அவர் நமக்கு நிச்சயமாக விடுதலை தருவார். So when Jesus was touched, the sick was healed, the blind received sight. நோயாளிகள் சுகம் பெற்றார்கள், பார்வையற்றவர்கள் பார்வை பெற்றார்கள். The weak become strong. பலவீனமானவர்கள் பலசாலிகளாக மாறினார்கள். God's touch bring healing to them. ஆண்டவர் இயேசுவினுடைய தொடுதல் பார்த்திருந்தால் அவர்களுக்கு சுகம் கொண்டு வந்தது என்று நாம் பார்க்கின்றோம். Not only to the body but also to the heart and soul. ஆண்டவர் இயேசு தொட்ட பொழுது அவர்களுடைய உடல் மட்டுமல்ல, மனமும் அவருடைய ஆன்மாவும் சுகமடைந்தது. இதுதான் வைத்தியரால் செய்ய முடியாது, எந்த மனிதராலும் செய்ய முடியாது. அவர்கள் வேண்டால் உடலில் இருக்கிற சில நோயை குணமாக்கலாம், ஆனால் மனதிலே ஆன்மாவிலே உள்ள நோயை இயேசுவால் மட்டும்தான் குணமாக்க முடியும். கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். So when God touches you, pain begins to leave. எப்பொழுது இயேசு உங்களை தொடுகிறாரோ அப்பொழுது அந்த நோய் உங்களை விட்டு விலகி போக ஆரம்பித்து விடும். அதனாலே நீங்கள் கட்டாயமாக மன்றாடவும், ஆண்டவரே என்னை தொடும், என்னை தொடும் ஆண்டவரே என்னை தொடும் என்று நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாட வேண்டும். அவர் தொடும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் அது அகன்று போய்விடுகிறது. Strength begins to come. எங்களுக்குள்ளே ஆண்டவருடைய ஒரு வல்லமை வர ஆரம்பிக்கின்றது. Peace begins to fill our heart. எங்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் இயேசுவினுடைய தெய்வீக சமாதானம் நிறைக்க ஆரம்பித்து விடுகிறது. Reach out in faith. நம்பிக்கையுடன் அணுகுங்கள்.
There was a woman who suffered for many years. பரிசுத்த வேதாகமத்திலே பல ஆண்டுகளாக 38 ஆண்டுகளாக நோயினால் வேதனைப்பட்ட ஒரு பெண்ணை நாம் அறிந்திருக்கின்றோம். She believed. That's the important thing. She believed. அவள் நம்பினாள். If I just touch Jesus' cloth, I will be healed. நான் இயேசுவினுடைய ஆடையை தொட்டால் நான் குணமடைவேன் அப்படின்னு அவள் நம்பினாள். அவள் ஒரு கடமைக்காக செய்யவில்லை, நம்பிக்கையோடு வந்து அதை தொட்டாள். So reach out in faith and her life changed. அவள் நம்பிக்கையோடு வந்து தொட்ட பொழுது அவளுடைய வாழ்க்கை மாறியது என்று நாம் பார்க்கின்றோம். So this teaches faith connects us to God's power. So இது என்ன நமக்கு காட்டுகிறது என்றால், விசுவாசம் கடவுளுடைய வல்லமையோடு நம்மை இணைக்கின்றது. விசுவாசம் தான் நம்மை இணைக்கிறது. Faith opened the door for healing. நம்பிக்கை நமக்கு வேண்டிய சுகத்துக்கான கதவை அது திறந்து விடுகின்றது. ஸோ நம்பிக்கை என்பது நிறைய பேருக்கு நம்பிக்கை என்றாலே என்னென்னு தெரியாமல் இருக்கிறது. அவர்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் தானே, அப்போ நமக்கு நம்பிக்கை இல்லையா? நாம் செபிக்கிறோம் தானே, நமக்கு நம்பிக்கை இல்லையா? அப்போ இதெல்லாம் செய்கிறோமே, நமக்கு நம்பிக்கை இருக்கிறபடியே தானே நாம் இதெல்லாம் செய்கிறோம் என்று தான் நாம் பல முறை நினைக்கிறோம். இயேசுவோடு எத்தனையோ பேர் பின்தொடர்ந்து வந்தார்கள், எல்லாரும் சுகம் பெறவில்லை. பாருங்கள், இந்த பெண் சுகம் அடைகிறாள் அந்த இடத்துல. ஏனென்றால் அவள் நம்பிக்கையோடு தொட்டாள் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த நம்பிக்கை எதை காட்டினது என்றால், அன்பானவர்களே, அந்த நாட்களிலே இந்த நோயோடு உள்ளவர்கள் மக்களுக்கு அருகிலே வர முடியாது. இருந்தாலும் அவள் அவ்வளவு மக்களையும் தள்ளிவிட்டு, யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு சுகம் வேண்டும், அதை தள்ளிவிட்டு வந்து இயேசுவினுடைய ஆடையை தொடுகிறாள். சரியோ, எல்லாரும் இயேசுவை நெருக்கினார்களே தவிர எனக்கு ஆடையை தொட்டால் சுகம் கிடைக்கும் என்று யாரும் தொடவில்லை. இந்த பெண் அப்படி செய்தாள். அதுபோல நானும் நீங்களும் வெறும் கோயிலுக்கு வருவது நம்பிக்கை அல்ல, வெறும் செபிக்கிறதும் பாடுவதும் நம்பிக்கை அல்ல. எங்கள் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை இப்பொழுது நெருக்கி கொண்டிருக்கிறதோ, இதில் இருந்து என் ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்குவார், நான் என் ஆண்டவருக்கு சான்று பகர்வேன். ஆகவே என்ன தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி நான் ஆண்டவர் இயேசுவிடத்திலே வருவேன், அவரை நான் நம்புவேன். என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை தாண்டி நான் செபிப்பேன், இறைவனை பற்றி பிடித்துக் கொள்ளுவேன் என்று இருப்பதான் நம்பிக்கை. நாம் பிரச்சனையை கண்டு அதையே கதைத்துக் கொண்டு அதையே அழுது கொண்டிருக்கிறது நம்பிக்கை அல்ல. இந்த பிரச்சனையை ஆண்டவர் எனக்கு மாற்றி தரப்போகின்றார், மாற்றுவார். அதுதான் நம்பிக்கை. அதுக்கு பிறகு நாங்கள் மற்றவர்களை போல கதைத்துக் கொண்டிருக்கிறது நம்பிக்கை அல்ல. நாமும் கடவுளுடைய வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு மற்றவர்கள் எல்லாம் என்ன பிரச்சனையை பற்றி கதைக்கிறார்களோ அதுபோல் நாமும் கதைத்துக் கொண்டிருக்க கூடாது. ஐயோ, எனக்கும் இப்படி நடக்காது, என் குடும்பத்துக்கும் இப்படி நடக்காது, என் வாழ்க்கைக்கும் இப்படி நடக்காது, என் பிள்ளைகளுக்கு இப்படி நடக்காது, அப்படிலாம் நான் சொன்னோம்னா நம்பிக்கை இல்லை. அது பிற கோயிலுக்கு நாங்கள் வந்தோம் அதான் நம்பிக்கை என்று நாம் சொல்லிடக்கூடாது. இல்லை, நம்பிக்கை என்பது அதாவது இந்த கிளாஸிலே தண்ணீர் இல்லை, ஆனால் எனக்கு தாகமாக இருக்குது. அப்போ நாம் என்ன செய்வோம்? எந்த கிளாஸில் தண்ணீர் இல்லையே, தண்ணீர் உம்மோட கிளாஸில் தண்ணி இருக்குதோ, உம்மோட கிளாஸ், அப்போ உமக்குமா தான் எனக்கும், எல்லாருக்கும் இப்படி தான் கிளாஸில் தண்ணி இருக்காதாக்கும், இப்படி தான் எல்லாருக்கும் கஷ்டம் பெருமாக்கும், எல்லாருக்கும் வேதனை பெருமாக்கும். இப்படி கதைக்கிறதல்ல விசுவாசம். உம்மோட கிளாஸில் தண்ணி இல்லையா, என் கிளாஸில் தண்ணி இல்லை, ஆனால் இந்த கிளாஸில் என் ஆண்டவர் எனக்கு தண்ணீரை கொண்டு வருவார், நான் ஜெபிக்கட்டும். அவர்கள் கிளாஸில் தண்ணி வராமல் இருந்தாலும் நம்முடைய கிளாஸில் தண்ணீர் வர வேண்டும். தண்ணீரை கொண்டு வருவதற்காக நாம் செபிக்க வேண்டும், அதற்காக நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும், அதற்காக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்பிக்கை. அவருடைய கிளாஸில் தண்ணி இல்லை, எந்த கிளாஸ்லையும் தண்ணி இல்லை அப்படி சொல்லிட்டு ஆண்டவரே உமக்கு நன்றி, பிதாச்சும் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் என்று சொல்றது நம்பிக்கை அல்ல. A touch that restore, சீர் செய்யும் தொடுதல் அல்லது மீண்டும் நம்மை சீரமைக்கிற தொடுதல். Sometimes our pain is not physical, it is emotional, it is spiritual. எங்களுடைய வேதனை சில நேரத்திலே உடலிலே இருக்காது, அது உள்ளத்துக்குள்ளே இருக்கிற வேதனையாக இருக்கும், அல்லது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிற ஒரு வேதனையாக இருக்கும். We carry fear, சில நேரத்திலே பயத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோம். We carry guilt, shame, brokenness, உடைந்த நிலையை, வெட்கத்தை, எப்பயோ நடந்த சில விடயங்களை குறித்து வெட்கப்படுவது, கவலைப்படுவது, அதை நினைத்து பயப்படுவது, இது போன்ற பல விடயங்களை நாம் நமக்குள்ளே சுமந்து கொண்டிருக்கின்றோம். But God's touch restores us. ஆனால் அன்பானவர்களே,
கடவுள் நம்மை தொடும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் இவைகளெல்லாம் நீங்கி நமக்குள்ளே கடவுள் கொடுக்கின்ற நிம்மதியும் சமாதானமும் தைரியமும் ஆசீர்வாதம் வர ஆரம்பித்து விடும். அது வரைக்கும் பயத்தோடு தான் நாம் இருந்தோம், எல்லாவற்றையும் குறித்து பாரத்தோடு தான் இருந்தோம். ஆனால் கடவுள் தொடும் பொழுது அவைகள் மாற்றமடைந்து விடுகிறது. மீண்டும் கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இது நான் கதை சொல்லவில்லை, நம்முடைய வாழ்க்கையில இறைவன் என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். So he heals broken hearts. ஆகவே ஆண்டவர் இயேசு தொடும் பொழுது பார்த்திருந்தால் உடைந்த உள்ளம் குணமடைய ஆரம்பித்து விடும். அதுக்கு பின்பு நாம் வெறும் வேதனையிலும் தனிமையிலும் இருக்கிறவர்களாக இருக்க மாட்டோம், ஆண்டவரோடு இருக்கிறேன் என்ற உணர்வு பெற்றவர்களாக மாறி விடுவோம். And also he removes guilt. எங்களிடத்தில் இருக்கிற குற்ற மனப்பான்மை எல்லாம் ஆண்டவர் இயேசு அகற்றி நான் ஆண்டவர் இயேசுவினுடைய பிள்ளை அப்படி என்கிற ஒரு தைரியம் நமக்குள்ளே வர ஆரம்பித்து விடும். He gives peace. He renews our life. அவர் எங்களுக்குள்ளே தெய்வீக சமாதானத்தை தந்து எங்களுடைய வாழ்க்கையை ஒரு புது படைப்பாக மாற்றி விடுகிறார். ஏண்டா இதுவும் மிக முக்கியமான ஒன்று, நம்முடைய வாழ்க்கை புதிய ஒரு படைப்பாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும். என்னுடைய நண்பர்கள், உங்களுடைய நண்பர்கள் புது வாழ்வுக்கு வருவதற்கு முன்பு உங்களை எப்படி பார்த்தார்களோ இப்பொழுது அவர்கள் பார்க்கும் பொழுது அதுபோல நீங்கள் இருக்கக்கூடாது. என்ன உன் வாழ்க்கை இப்படி மாறி இருக்குதே, எப்படி உன் ஜெபம் இப்படி மாறி இருக்குதே, உன் பேச்சு இப்படி மாறி இருக்குதே, உன் குடும்பம் இப்படி ஆசீர்வாதமா இருக்குதே, அப்படி பார்க்கணும். அல்லேலூயா. கரங்களை நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏனென்றால் கடவுள் நம்மை புது படைப்பாக மாற்றுகிறாராம். அப்படி நமக்கு இதுவரைக்கும் வரவில்லையா? இன்றைக்கு இருந்து கேட்போம், இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு அந்த நிலையை தாரும் என்ற அது மிக முக்கியமான ஒன்று. What is broken God can restore. எதெல்லாம் உடைந்த நிலையில் இருக்கிறதோ அதெல்லாம் மீண்டும் கடவுள் புதுப்பிக்கின்றார். What is lost God can bring back. எதெல்லாம் நாம் இழந்தோமோ அதெல்லாம் மீண்டும் கடவுள் நமக்கு கொண்டு வருவார். அதனால தான் முதலில் கடவுளின் அரசை தேடுங்கள், உங்கள் தேவைகள் எல்லாம் உங்களுக்கு, திருப்பி சொல்லுங்க, உங்கள் தேவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று இருக்கே தவிர உடனே கொடுக்கப்படும் என்று இருக்குதா? பார்த்தீங்களா? அப்ப நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் உடனே கொடுக்கப்பட வேண்டும், உடனே கொடுக்கப்பட வேண்டும் நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நீங்கள் முதலிலே கடவுள் அரசையே தேடிக்கொண்டிருங்கள். உங்களுக்கு முதலிலே பிரச்சனையாகவே இருக்கலாம், இன்னும் உங்களுக்கு கை கூடுவது கை கூடாமலேயே இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் கடவுளுடைய அரசையே தேடிக்கொண்டிருங்கள். நீங்கள் 10 வருஷம் தேடிக்கொண்டிருந்தீர்களா? 10வது வருஷம் 10 வருஷத்தையும் சேர்த்து ஆண்டவர் 11வது வருஷத்திலே கொடுக்கிறவராக இருக்கின்றார். அந்த 10 வருஷம் நீங்கள் இழந்ததாக நீங்கள் எண்ண வேண்டிய அவசியம் இல்லை, என்றால் கடவுள் சேர்த்து கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கின்றார். ஆனால் நாம் விட்டு விடுகிறோம் பாருங்கள். நேரம் கிடைக்கும் பொழுது வழிபாடுகளிலே பங்கு பெறுவோம், நேரம் கிடைக்கும் பொழுது மட்டும் நாம் செபிக்கின்றோம், வசதியான முறையிலே நாம் இறைபணி செய்கின்றோம். எங்களுக்கு இன்றைக்கு வசதி இல்லை, அதனாலே செய்ய முடியாது. இன்றைக்கு எங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அதனாலே செய்ய முடியாது. இன்றைக்கு யாரோ உங்களுடைய வீட்டில் இருக்கிறார்கள், அதனாலே செய்ய முடியாது. இப்படியெல்லாம் நாம் சில நேரம் தள்ளி போட்டு விடுவோம். அதெல்லாமே நம்மை கடவுளுடைய ஆசீர்வாதத்திலிருந்து தள்ளி வைக்கும். நானும் நீங்களும் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். எங்கள் குடும்பம் கடவுளுக்கே சொந்தம். எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் தான் வாழ வைக்க வேண்டும். அதனாலே நாம் அவரை தேடினோம் என்றால் எல்லாவற்றையும் ஆண்டவர் சேர்த்து தருவார். A touch that give life. வாழ்வழிக்கின்ற தொடுதல். God's touch is powerful. கடவுளுடைய தொடுதல் என்பது மிக மிக சக்தி வாய்ந்த ஒன்று. It brings life where there is emptiness. எங்கு வெறுமை இருக்கிறதோ அங்கு வாழ்வை கொண்டு வருவது இறைவனுடைய தொடுதல். It brings hope where there is despair. எங்கெல்லாம் நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்கிறதோ அங்கெல்லாம் நம்பிக்கையை கொண்டு வருவது இறைவனுடைய தொடுதல். சரியோ, இறைவன் தொட்டு விட்டார் என்றால், நம்மை தொட்டார் என்றால் நம்மிடத்திலே ஒன்றுமே இருக்காது, நம்முடைய வீட்டுக்குள்ளே ஒன்றும் இருக்காது, பேங்கிலே கூட ஒன்றும் இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கை மட்டும் இருக்கும். எனக்கு வேண்டியதை இறைவன் கொடுப்பார், இறைவன் எனக்கு வேண்டியதை ஏற்ற நேரத்திலே கொண்டு வருவார், அப்படி என்ற ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும் பாருங்கள். அந்த நம்பிக்கை வந்தாலே போதும், எங்களுக்கு தெரிய வேண்டும் கதவெல்லாம் எங்களுக்காக திறக்கப்படும். ஆனால் நம்பிக்கை அப்படி வராது. பேங்கில் இல்லையே என்ற உடனே நாம் பயந்துருவோம், மோல்கேஜுக்கு என்ன செய்ய போறோம் என்று.
ஆனால் இறைவன் தொடும் பொழுது அந்த நம்பிக்கையை நமக்குள்ளே கொண்டு வருகின்றார். It bring joy where there is sorrow. எங்கு துக்கம் இருக்கிறதோ அங்கு மகிழ்ச்சி ஆண்டவருடைய தொடுதல் கொண்டு வரும். Darkness become light. இருள் சூழ்ந்த நிலைதான் வாழ்வாக மாற ஆரம்பித்து விடும். Weakness becomes strength. எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் பலனாக மாற ஆரம்பித்து விடும். முதல் கதைக்கிறதுக்கெல்லாம் பயப்படுவோம், பாடுவதற்கெல்லாம் பயப்படுவோம், செபிப்பதற்கெல்லாம் பயப்படுவோம். அதுக்கு பிறகு இந்த பயந்தவர்கள் தான் நான் செய்யட்டும் என்று ஓடி ஓடி வருவோம். ஏன்? அந்த பயத்தை இறைவன் நீக்கி விடுகிறார். Tears turn into joy. எங்களுடைய கண்ணீர் மகிழ்ச்சியாக மாற ஆரம்பித்து விடும். So do not miss his touch. அதனால் நாம் ஒருபோதும் எங்கள் வாழ்க்கையிலே இயேசுவினுடைய தொடுதலை இழக்கக்கூடாது. சரியோ? இழக்கவே கூடாது. என் ஆண்டவர் என்னை தொட்டதினால் தான் என் வாழ்வு மாறியது என்ற அனுபவம் நாம் எல்லாருக்கும் வர வேண்டும். அதற்காக நீங்கள் செபிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளோடு அதை பரிமாறக்கூடிய அளவுக்கு பெற்றோர் அந்த அனுபவம் பெற வேண்டும். கணவன் மனைவி நீங்கள் சொல்லக்கூடிய விதமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த அனுபவம் வர வேண்டும். நான் முன்பு இப்படியெல்லாம் இருந்தேன், என் ஆண்டவர் என்னை தொட்டார், அதனால என் வாழ்க்கை மாறியது. So do not miss his touch. Many people are close to God. நிறைய மக்கள் ஆண்டவருக்கு அருகில் இருக்கின்றார்கள். But they do not experience his touch. ஆனால் அவர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய தொடுதலை பல முறை அனுபவிப்பதில்லை. Why? ஏனென்றால் because they do not come in faith. என்றால் அவர்கள் நம்பிக்கையிலே ஆண்டவரிடத்தில் வருவதில்லை. Because they are distracted. பல முறை அவர்கள் சிந்தனை குழப்பத்திலே இருக்கிறார்கள். Because they do not seek him deeply. ஆழமான முறையிலே ஆண்டவரை தேடுவதில்லை. Do not miss this moment. அதனாலே இந்த இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை நீங்கள் ஒருபோதும் இழக்கக்கூடாது. இப்படி ஒரு சம்பவம் எங்களுக்கு இன்னொரு முறை கிடைக்குமா? சில நேரம் கிடைக்காது. இன்றைக்கு பாடுகிற பாட்டு இன்னொரு முறை பாட போகிறோமா எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு கேட்கிற செய்தி இன்னொரு முறை கேட்க போகிறோமா எங்களுக்கு தெரியாது. அதனாலே இன்றைய தருணத்தை நாம் ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. God is ready to touch your life. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை தொடுவதற்கு அவர் தயாராக இருக்கின்றார். So come close to Jesus. அதனால் நானும் நீங்களும் ஆண்டவர் இயேசுவுக்கு அருகிலே வருவோம். Today God is calling you, come with faith. அதனால ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். நம்பிக்கையோடு நீங்கள் ஆண்டவரிடத்திலே வாருங்கள். Come with expectation. This is very important. Come with expectation. எதிர்பார்ப்போடு ஆண்டவரிடத்திலே வாருங்கள். நிறைய பேர் எதிர்பார்ப்பு இல்லாமல் வருகின்றோம். எனக்கு வேலைக்காக மன்றாடுங்கள். சரி, அப்ப நான் கேட்போம் உங்களிடத்திலே, எப்படிப்பட்ட வேலை உங்களுக்கு வேண்டும்? எந்த வேலை கிடைச்சாலும் சரி, எந்த வேலை கிடைச்சாலும் எப்படி கிடைக்கும்? எப்படி கடவுள் எந்த வேலை என்றாலும் உங்களுக்கு தருவார்? இப்போ உதாரணமா உங்கள் வீட்டிலே போய் உங்கள் அம்மாவிடத்திலே எனக்கு பசிக்குது என்று கேட்டால் என்ன என்றாலும் அவர்கள் கொடுப்பார்களா? இல்லையே. உங்களுக்கு என்ன வேணும் அதுதானே கொடுக்கிறார்கள். இப்போ நமக்கு சீனி வியாதி இருக்குது அப்படின்றால் சீனி உள்ள சாப்பாடு கொடுப்பார்களா வீட்டை உள்ளவர்கள்? இல்லை இல்லவா? கொலஸ்ட்ரால் இருக்குன்னா கொலஸ்ட்ரால் உள்ள சாப்பாடு தருவார்களா? இல்லையே. தருவார்களா? இல்லை தானே. அதுபோல கடவுளுடைய மடத்தில் மட்டும் நாங்கள் என்ன வேணும் என்றாலும் எப்படி கடவுள் என்ன வேணும் என்றாலும் கொடுக்கிறது. எனக்கு ஏற்ற வேலை எனக்கு வர என்றால் குடும்பம் வாழ முடியாது. எனக்கு ஏற்ற வேலை வரவில்லை என்றால் என் குடும்பத்தில் எனக்கு நேரம் செலவிட முடியாது. கடவுளுக்கு குடும்பம் தான் முக்கியம், வேலை முக்கியம் இல்லை. அதனால கடவுள் என்னிடத்திலே ஒன்றை எதிர்பார்ப்பார், நான் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன் என்று. அதனால எதிர்பார்ப்பு மிக அவசியம். திருமணத்துக்காக மன்றாடுங்கள். எப்படிப்பட்ட துணை உங்களுக்கு வேண்டும் என்ன தெரியாது. அப்ப எப்படி கிடைக்கும்? எனக்கு விசுவாசத்திலே வாழக்கூடிய ஒரு துணை, அல்லது எனக்கு இப்படி ஒத்துழைக்கக்கூடிய ஒரு துணை, அல்லது நாங்கள் இப்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, இப்படியெல்லாம் நாம் கேட்க வேண்டும். எப்படி கடவுள் எங்களுடைய தந்தை, சும்மா எப்படி நாம் ஆண்டவரிடத்திலே வருவது? ஆண்டவர் வெயிட் பண்ணி கொண்டே இருப்பார். நீ இதெல்லாம் அறிவு பெற்று என்னிடத்திலே வா, அப்பதான் உனக்கு என்னால் தர முடியும் என்றால் ஆண்டவர் எப்பொழுதும் எங்களுக்கு சிறந்ததை கொடுக்கிறவராக இருக்கிறார். கடவுள் தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். என் நோயை குணமாக்கும். சரி, நோய் குணமான பிறகு என்ன செய்ய போகிறோம்? அப்படி நான் நினைக்கிறது இல்லை. ஆனால் கடவுள் அதை நினைப்பார். உன்னுடைய நோயோடு நீ வந்திருக்கிறாய், சரி, நோய் குணமான பிறகு என்ன செய்ய போகிறாய்? டாக்டர் என்ன சொல்லுகிறார்? இந்த மருந்து எடுங்கள். மருந்து எடுத்த பிறகு என்ன சொல்லுவார் அவர்? இனி இதெல்லாம் தவிருங்கள் என்று சொல்லுவார் அல்லவா?
அதுபோல ஆண்டவரும் எங்களிடத்திலே கேட்கிறார், நோய் குணமாகணுமா? சரி, குணமான பிறகு என்ன செய்ய போகிறாய்? வீட்டில் இருக்க கஷ்டம் தீரணும், கஷ்டம் தீர்ந்த பிறகு என்ன செய்ய போகிறாய்? எனக்கு வீடு வேண்டும், வீடு தந்த பிறகு நீ என்ன செய்ய போகிறாய்? வேலை வேண்டும், வேலை வந்த பிறகு நீ என்ன செய்ய போகிறாய்? கடவுள் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆனா நாம் அதை பற்றி சிந்தி, வேலை கிடைச்சா இன்னும் வேலை கிடைச்சதால் ஆண்டவரே எனக்கு நீர் வேலை தாரும், இந்த வேலையினால் நான் என் குடும்பத்தை கட்டி எழுப்பி உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும், உம்முடைய ஊழியத்தை நான் கட்டி எழுப்ப வேண்டும். கேட்டு பாருங்கள், இப்படி எனக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை கொண்டு வாரும், இந்த திருமண வாழ்க்கையோடு இணைந்து நாம் உம்முடைய பணியை செய்ய வேண்டும், என்னுடைய குடும்பத்தை நான் கிறிஸ்துவுக்குள் கட்டி எழுப்ப வேண்டும். கேட்டு பாருங்கள், இதுதான் கேட்க வேண்டும். குடும்பம் வந்தால் போதும், கல்யாணம் வந்தால் போதும், நோ, அது கடவுள் அப்படி தர மாட்டார். அப்படி மட்டும் நாம் மன்றாடி கொண்டிருப்போம் என்றால் அது வேற வழியால் கூட வந்து நம்முடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க சீரழித்து விடும். அதனாலே நாம் ஆண்டவரிடத்திலே வந்து கேட்கும் பொழுது பார்த்துகள் என்றால் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்பு மிக மிக அவசியம். என்னை அபிஷேகம் பண்ண, ஏன் அபிஷேகம் பண்ணோம் கேளுங்க. என்னை அபிஷேகம் பண்ண, நான் குணமாக்கும் பணி ஊழியம் செய்ய வேண்டும், நற்செய்தி அறிவிக்க வேண்டும், வீட்டு கூட்டங்கள் நடத்த வேண்டும். எதிர்பார்ப்போடு கேளுங்கள், அப்பதான் கடவுள் நம்மை நிரப்புவார். அல்லேலூயா. கரங்களை நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். The healing power of God. கடவுளுடைய குணப்படுத்தும் சக்தி. You may be hurting, you may be weak, you may be broken. நீங்கள் உடைந்து, நீங்கள் சுகயீனமாக பல துன்பத்தோடு நீங்கள் இருக்கலாம். But one touch from God can change everything. ஆண்டவருடைய ஒரு தொடுதல் நம்முடைய வாழ்வின் அனைத்து நிலைகளையும் மாற்றிவிடும். The question is not can God heal. கேள்வி, கடவுளால் என்னை குணமாக்க முடியுமா என்பது கேள்வி அல்ல. The question is, will you come to Jesus? Will you reach out in faith? கேள்வி என்பது நான் இயேசுவிடத்திலே நம்பிக்கையோடு வர தயாராக இருக்கின்றேனா என்பதாகும். So pray to God today. இன்று இரவு நீங்கள் ஆண்டவர் இயேசுவிடத்திலே மன்றாடுங்கள். Lord, Lord, I come to you today. Touch my body, my heart and my mind. ஆண்டவரே, நான் இன்றைக்கு உம்மிடத்திலே வருகிறேன். என்னுடைய உடலை நீர் தொடும், என்னுடைய உள்ளத்தை நீர் தொடும், என்னுடைய எண்ணத்தை நீர் தொடும் என்ற அந்த மூன்றும் மிக மிக அவசியம். உடல் குணமடைந்து உங்களுடைய மனம் பயத்திலே வேதனையில் இருக்குமாக இருந்தால் மீண்டும் இந்த உடல் சுகயீனமாக வந்துவிடும். மூன்றுமே எங்களுக்கு பூரண சுகம் அடைய வேண்டும். Heal every pain and remove every burden. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகளையும் நீர் குணமாக்கி எல்லா விதமான துன்பத்திலிருந்தும் எனக்கு விடுதலை தாரும். and restore my life. ஆண்டவரே, என் வாழ்வை நீர் மீண்டும் புதுப்பித்து தாரும். I receive your healing and receive your power. ஆண்டவரே, நான் உம்முடைய குணமாக்குதலையும் உம்முடைய வல்லமையும் நான் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறேன். Make me whole again. ஆண்டவரே, என்னை மீண்டும் பூரணப்படுத்தும். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது எல்லாரும் சபத்துக்காக எழுந்து நிற்கலாம்.